சம்பாதிக்கிறதுக்கு வக்கில்ல, மாசம் பிறந்தா ஜோசிய புக்கு புஸ்தகத்து. அதிசயம் ஆனால் உண்மை. இங்கிலாந்து அரசி எலிசபெத் ஜாதகத்தில் பிறந்த தமிழ்நாட்டு பெண். இவளை மணந்து கொள்பவன் என்னதான் 7.5 நாட்டு சனியால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் இவளை மணம் செய்ததும் குபேரனாகி விடுவான். இந்த ராசிக்குரிய பெண்ணை 27ஆம் பக்கம் பார்க்க. I love you. ஏமா ஊர்ல இருக்கிற மொத்த சோம்பேறிங்களை வந்துட்டானுங்க, உன் ஒத்த சோம்பேறி இன்னும் காணுமே. அப்பா, ஆழமா சிந்திக்கிற அறிவாளிங்க எப்போதுமே அமைதியா தான் இருப்பாங்க. நீங்க தான் கட்டம் போட்ட அந்த ஜாதகத்தை அவர் கையில கொடுத்தா சந்தேகப்படுவார்னு சொல்லிட்டு கோயில்ல போட்டீங்களே. இந்த கூமுட்ட பைய குனிஞ்சு எடுத்திருந்தான்னா இவ்வளவு கூட்டம் கூடி இருக்காது. குழப்பத்தை உண்டாக்கிட்டானே. ஐயோ, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பேர் கூடி இருக்காங்க. ஹலோ, கொஞ்சம் வழி விடுங்க, உள்ள இருக்காங்க, எனக்கு வேண்டியவங்க. இப்படி சொல்லி சொல்லிதான் 4-5 பேர் உள்ள போயிட்டான். மதுரைக்காரங்க கிறுக்கணுங்களா? திருச்சிக்காரன் இழிச்ச வாயனா? அப்ப திருநெல்வேலிக்காரன் ஏமாந்தவனா? யோ, கோயம்புத்தூர்காரன் காதல பூவா வச்சிருக்கான் சொல்லையா? ஆமா. என்ன லோமா? சேலத்துல இருந்து சும்மா கூட்டிட்டு வந்திருக்கேன், இல்ல சேலையை கிட்ட வந்திருக்கேன். போயா, மாவட்ட வாரியா வந்திருக்கானுங்களே. அப்பா அப்பா, அவர் கூட்டத்துல சிக்கிட்டு தவிக்கிறாருப்பா, கூப்பிடுங்கப்பா. வந்துட்டேன். I love you, I love you, I love you, I love you, I love you. பண்ணிக்க. அட கம்னரியா, I love you. கூட்டத்துல பார்த்தப்போ பைஜாமாவோட இருந்தீங்க. அதான் சோரி ஏறி குதிக்கும் போது சொர்ணாய் கவிடுச்சு. எங்க ஜாலியா இருந்தப்பெல்லாம் அந்த ஜாதக விஷயத்தை சொல்ல வேண்டியதானே. எவதான பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. எங்க கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? இப்ப வச்சுக்கலாம். வாங்க. ஆனா என் பொண்ணுக்கு வரதட்சணையா 20,000 ரூபாய் கொடுக்கணும். என்னமா சொல்ற? அப்பா, அதானே அதிர்ச்சி ஆயிட்டாங்க பாத்தீங்களா? எங்க பொதுவா இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தானே வரதட்சணையை மாப்பிள்ளை கொடுக்கணும். அது சாதாரண பொண்ணா இருந்தா கொடுப்பாங்க. என் பொண்ணு அப்படி இல்ல. அவ அதிர்ஷ்ட லட்சுமியோட அவதாரம், சொர்ண லட்சுமியோட சொரூபம். அதனாலதான் என் சொந்த பைஜாமாவை சொரி நாய் கொடுத்துட்டு சும்மா வந்து நிக்கிறேன். எனக்கு பைஜாமா முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, பந்தக்கால்ல இருந்து பந்தி வரைக்கும், மணவரையில இருந்து மாங்கல்ய வரைக்கும் மணமகன் செலவு. அப்பா, என்னவா? கொஞ்சம் வாங்கல. எங்க ரயில் மாதிரியே ஒரு அப்பன் தள்ளிக்கிட்டே போகணும். என்னப்பா நீங்க அவர் 7,000 தெரிஞ்சும் கூட இப்படி இறக்கம் இல்லாம கேக்குறீங்களே. நீங்க கேட்ட 20,000 ரூபாய்க்கு அவர் எங்கப்பா போவாரு? அம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதிர்ஷ்டம் வரும்ன்ற நம்பிக்கையில அங்கே இங்கே கடனை உடனே வாங்கி பணத்தை என்கிட்ட கொடுத்துருவான். உன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். பணம் கொடுத்தவன் எல்லாம் இவனை நெருக்குவான். நானும் அவனுக்கு உதவ மாட்டேன். ஒரு மனுஷனுக்கு சோதனை வரும்பொழுதுதான் சுறுசுறுப்பே வரும். பட்ட கடனை அடைக்கிறதுக்காக இந்த படுபாவி உழைச்சே ஆகணும். எப்படி நம்ம திட்டம்? என்னப்பா நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. என் அதிர்ஷ்டத்துக்கு வெறும் 20,000 ரூபாய் தானா? அட்லீஸ்ட் ஒரு 20 லட்சம் கேட்கணும். என்ன இது? ஏன் முன்னாலே என் பொண்ணு இழுத்துட்டு போறான். ஒருவேளை வெளியே வித்து காசாக்கி எடுத்துட்டு வந்துருவானோ? என்னங்க நீங்க உங்க அப்பனை உள்ள கூட்டிட்டு போனதும் தகப்பன சரி கட்ட போறீங்க. நான் உங்களுக்கு தாலி கட்டலாம்னு உற்சாகமா இருந்தேன். இப்படி உல்டாவா பேசுறீங்களே. இங்க பாருப்பா, இந்த வெட்டி பேச்செல்லாம் வேணாம். 20,000 ரூபாய் குடுக்கறதா இருந்தா உட்கார்ந்து பேசுவோம், இல்லன்னா ஒதுங்கிக்க. அங்க பாத்தியா, திருவாரூர் தேர் இழுக்கிற மாதிரி தெரு முழுக்க கூட்டம். அம்புட்ட என் பொண்ணு இன்டர்வியூக்காக தான். அப்பா, தட்டுவடை செட்டி தட்டோட காத்துட்டு இருக்காரு. கூப்பிட்டுமா? செட்டி, அவசரப்படாதீங்க. நான் என்ன முடியாது நான் சொன்னேன். அப்ப குடு. இன்னைக்கு அஷ்டமி ஆச்சே. நாளைக்கு நவமி. நாளைக்கு குடு. மார்கழி மாசம் பீட. அப்போ ஒன்று செய்வோமா? உட்காருங்க. வர்ற தை 1ஆம் தேதி. காலடு. இப்ப பேசு. வர்ற தை 1ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம். 10 பேர் சாட்சியா பந்தல்ல உங்க எல்லா மேட்டரையும் நான் பைசல் பண்ணிடுறேன். அப்புறம் என்னப்பா? பொண்ண கூப்பிட சொல்றாங்களே, கூப்பிடட்டுமா? பின்ன உன் கழுத்துல தாலி கட்ட முடியுமா? பொண்ணை கூப்பிடியா? அதுக்கு இல்ல, பந்தல்ல வச்சு பைசல் பண்றேன்னு சொன்னிய 20,000 ரூபாய், அதை எப்ப கொடுப்ப? தாலி கட்டினாதான் தருவாங்க.
என்னது தாலி கட்டினா தான் தருவாங்களா? யாரு? வந்திருக்கவங்கய்யா. என்ன வந்திருக்கிறவங்களா? கடன்கிடம் கொடுத்து வச்சிருக்கிறியா? இல்லையா, மொய் எழுதுவாங்க. மொய் மொய். ஏண்டா மொய்ய நம்பியா வாக்கு கொடுத்த? அப்புறம் என்னய்யா, எங்கிட்ட ஏலக்காய் எஸ்டேட்டா இருக்கு, உனக்கு வித்து கொடுக்க. என்ன இப்படி பேசிட்டு போறார்? ஏன், ரொம்ப தேவையா? மந்திரத்தை சொல்லியா? அந்த கௌரவ பிரசாதம். என்னங்க இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? அங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு, பொண்ணை கூப்பிடுங்க. ஒரே வெட்டா வெட்டிடுவேன். யார வெட்ட போறீங்க? உன்னைய. எதுக்கு? பின்னென்னையா, கடனை உடனே வாங்கி பணத்தை கொடுப்பான், பின்னால கஷ்டம் வரும்போது அதை அடைக்கிறதுக்காக உழைப்பான்னு நினைச்சா இவன் பந்தல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க மொய்ய நம்பி இல்ல கல்யாணம் பண்ண வந்திருக்கான். கரெக்ட். நானும் ஒரு 10 ரூபா மொய் எழுதலான்னு இருக்கேன். அந்த 10 ரூபாய் என்கிட்ட கொடு. ஏன் 10 ரூபா பார்த்ததே இல்லையா? இல்ல, இதை என் பொண்ணுக்காக நான் வச்சுக்கிறேன். ஐயோ, இது என்ன சார் அநியாயம்? மாப்பிள்ளை பையன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். மாப்பிள்ளை உனக்கு ரொம்ப வேண்டியவனா? ஆமா. இப்படி வா. இங்க பாரியா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என்ன கதா காலட்சியமா பண்ண போறீங்க? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எவனும் அந்த பரதேசி பயலுக்கு மொய் எழுதக்கூடாது. எழுதினா உன்னைய குனிய வச்சு வெட்டுவேன். நீ எழுதினா நிக்க வச்சு நேரா வெட்டுவேன். ஆக வெட்டு விழுறது நிச்சயம். ஊர்ல எல்லாருக்கும் ஜாதகம் பாக்குறேன், இன்னைக்கு என் ஜாதகத்தை பார்க்காம வந்துட்டேன் போல இருக்கு. வெட்டு விடாம இருக்கு, என்ன செய்யறது? சோட ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு தம்பி, கூட்டத்துல உங்க அப்பா வேணுமா? போய் தேடு போ. போடா சாப்பிடுங்க. நல்லா ஒட்ட ஒட்ட நீங்க எல்லாம் மாப்பிளைக்கு வேண்டப்பட்டவங்களா? ரொம்ப நெருக்கமானவங்க. அப்ப எல்லாரும் மொய் எழுதுவீங்க இல்லையா பின்ன? 200 மைலுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கோம். வெறுங்கைய வீசிக்கிட்டா வந்திருக்க போறோம். ஏதோ எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 100 எழுதாமலா போக போறோம். ஐயோ பாவம், உங்களுக்கு எல்லாம் விஷயமே தெரியாதா? அவங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் நடந்தப்போ அவங்க தாய் மாமன் 50 ரூபாய் மொய் எழுதிருக்கிறாரு. அதுக்காக அவரை செருப்பால அடிச்சிருக்கு. தாய்மாவன் போய் 50 ரூபாய் எழுதலாங்களா? 5000 ரூபாய் கொடுத்திருந்தாலும் அடிச்சிருப்பாங்க. நான் ஒரு கௌரதிக்காக விசேஷம் நடத்துறேன், நீ என்னையா மொய் எழுதுறது? உன் படத்தை வச்சா நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு 7.5 அடி அடிச்சிருக்கான். அது என்னங்க 7.5 அடி? அவனுக்கு 7.5 நாட்டு சனி அடிச்சான். இப்ப அந்த செருப்படி கேஸ் சைதாப்பேட்டை கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு விஷயம் பாருங்க, நீங்கெல்லாம் சொந்த பந்தமா இருந்தும் கூட அவங்க அம்மாவை பார்த்துக்காம அம்போன்னு விட்டுட்டீங்களா? அந்த காட்டம் வேற அவனுக்கு. இப்ப கல்யாண செலவோட செலவா ஏகப்பட்ட செருப்பு வாங்கி வச்சிருக்கான். ஒருவேளை வாங்கின செருப்பு அத்தனை பேருக்கும் பத்தலைன்னா அடிச்ச செருப்பாலேயே மறுபடியும் அடிப்பான். மேல செருப்பு போகுது பாத்தீங்களா? இங்க பாருங்க, தாலி கட்டின கையோட தப்பிச்சோம் பொழைச்சோன்னு மரியாதையா வீட்டுக்கு ஓடுங்க. சாப்பாடு அட கைய வீட்டுல போய் நினைச்சுக்கிறது, எந்திரிச்சு ஓடுங்கய்யா. எங்களுக்கு எல்லாம் விதியாங்க செருப்படி வாங்கணும்னு. ஓடுங்க. செருப்பா அடிப்பானே. மாப்பிள்ளை செருப்பால அடிப்பானாயா? மாப்பிள்ளை செருப்பால அடிப்பான்னு சொல்றாயா? மாப்பிள்ளை வெயில செருப்பா அடிப்பானா? ஐயரே, சீக்கிரம் மந்திரம் சொல்லுங்க. மொய் எழுதுறவங்க போயிடுவாங்க போல இருக்கேன். சீக்கிரம் சீக்கிரம் தாலி கொடுங்க, தாலி கொடுங்க. தாலி 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 தாலி. கட்டி மேல கட்டி மேல. நம்ம மிச்ச தண்ணியை கட்டு. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 4. மணமகனுக்கு அன்பளிப்பு எழுதுறவங்க மேடைக்கு வந்து 25 ரூபாய்க்கு குறையாமல் எழுதும்படி கேட்டுக்கொள்கிறேன். வருக வருக வருக, வாரி தருக, வாங்க. எங்க வாரி தர்றது? அம்பிட்டு போயில போயிட்டாருல்ல. இந்த போக்கடா வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மொய் எழுதுனா பணத்தை கொடுத்துறேன்னு ஒரு பொய்ய சொல்லி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன். இல்லைங்க, எழுதுவாங்க, நம்ம தான் சொன்னாங்க. ஆமா ஆமா, எங்க அம்மாவை காணோம். உன் பவுஷுக்கு எவன்டா எழுதுவான்? அப்பா நீங்க இப்படி திட்டீங்க, நாங்க 2 பேரும் தனி கொடுத்துட்டு போயிடுவோம். ஆமா, இந்த அழகுல தனி கொடுத்துட்டு வேற போறேன். வேணாம், ஒன்னா இருந்துட்டு போங்க. அதானே. மாப்பிளைக்கு 2 ரூபா, மாப்பிளைக்கு 2 ரூபா போய் சொல்லிடுறேன். கண்ணுங்களா இறங்குங்க, இறங்கு சீக்கிரம் வா. சைக்கிள் ரிக்ஷாவிலேயே கண்மணி பூங்காவா? கம்பெனியா மாப்பிள்ளை பிள்ளைக்கு 2 ரூபா மொய் வந்துருக்கிறேன் நானு. அதான் 200 காசு. எல்லாரும் குடும்பத்தோட வாங்கன்னா இவன் ஒரு பள்ளிக்கூடத்தோடய வந்திருக்கான். இந்தாயா 2 ரூபா, மாப்பிளைக்கு மொய் எழுதிக்கோ. வேண்டாங்க, இந்த 2 ரூபா வச்சுக்கோ. மாப்பிளைக்கு நைனா 2 ரூபா மொய் எழுதிருக்காரு, கூச்சப்படாம துண்ணுங்கடா. என்ன சாதாரண ஆள் நினைச்சுக்கீங்களா? மாப்பிளைக்கு மொய் 2 ரூபா எழுதிக்கிறேன். 2 ரூபா மாப்பிளைக்கு 2 ரூபா. நிறுத்தியா? அல்ப 2 ரூபாய் கொடுத்துட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கியே. யார பார்த்து அல்ப அல்ப
உனக்கு சாதாரணமா தெரியல அந்த 2 ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எனக்கு இல்லையா தெரியும் நக்காதரா அப்படியே போட்டு முழுங்கு. இந்தா 2 ரூபாய். மாப்பிள்ளைக்கு மொய் எழுதாத கல்யாணம்னு உலக சரித்திரத்துல என் பேர் எழுதினாலும் பரவாயில்ல. இருக்கிற சோறு பப்படம் பாயசம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுக்க. நீங்க மகராசனா இருக்கணுங்க. என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க மகராசனா இருக்கணும்னு சொன்னேன். After 2 years. வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் உறவு. ஏன்பா நிறுத்திட்ட? மிச்ச பாட்டியும் பாடிட வேண்டியதானே? என்ன மாமா நீங்க உட்கார்ந்திருக்கீங்க? பொண்ணு எங்க? ரஞ்சனி, ரஞ்சனி. ஏண்டா உன் பவுஷுக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த அழகுல என் பொண்ணை வேற உட்கார வைக்கணுமா? ஆமா, நான் கேட்ட 20,000 ரூபாய் எங்க? மாமனாரே, பணம் கேக்குற இடமா இது? உடலும் உள்ளமும் ஒண்ணு சேர்ற இடம். சுக்கிர வர முடியறதுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் பண்ணணும். பொண்ணு அனுப்புங்க பாபா. என்ன பண்ணீங்க? கணக்கு வழக்கெல்லாம் காலையில பாத்துக்கலாம். அவர் மூஞ்சிய பாருங்கப்பா, பாவமா இருக்கு. ஆமா மாமா. இங்க பார், இப்படி அவசரப்பட்டு அலைஞ்ச உன்னை உலக்கியாலே அடிச்சு அவனுக்கு உபயோகம் இல்லாம பண்ணிடுவேன். மாமா, தகப்பன் பொண்ணுங்கிற உறவெல்லாம் நீங்க தார வாத்து கொடுத்ததோட முடிஞ்சு போச்சு. இப்ப அவ என் பொண்டாட்டி. நீங்க இனிமே அவளை அடிப்பேன் மதிப்பேன்னு சொன்னா நான் ஆம்பளை நிரூபிக்க வேண்டியிருக்கும். துப்பு கட்ட பயல, ஆம்பளையா ஆம்பளை, வார்த்தையை காப்பாத்த முடியாத பயலுக்கு வாய் வேற. 20,000 ரூபாய் கொடுத்தாதான் என் பொண்ணை தொட முடியும். இல்ல அவன் நிழல கூட தொட முடியாது. அப்ப முடிவு இதுதான். ரஞ்சனி, எவன்டாவன் ஜாம கோழி கூற நேரத்துல ஜோசி பார்க்க வந்திருக்கிறது? நீயா? என்னப்பா நட்ட நடு ராத்துல வந்து நிக்கிற? சார், நான் உங்களுக்கு என்ன சார் துரோகம் பண்ணேன்? எதுக்காக என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் விளையாடுறீங்க? நான் உங்களை மானசீக தெய்வமா நினைச்சனே. நினைச்ச, இப்ப என்ன ஆச்சு? மோசம் போச்சு. உங்க வார்த்தையை நம்பி நான் அவ கழுத்துல தாலியை கட்டினேன். முடிவு? முதல் இரவுக்கு பொண்ணு அனுப்ப மாட்டேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டானே. அவங்க அப்பம் பண்ற தப்புக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவன் இளவரசன் ஆயிடுவான்னு நீங்க சொன்னீங்கல்ல. தம்பி, ரோட்ல போற ஒரு பொண்ணு கழுத்துல நீ குபீர்னு பாஞ்சு தாலியை கட்டிட்டா உடனே உன்னை புருஷன் அவ ஏத்துக்குவாளா? அப்புறம் நீ தாலி கட்டின பொண்டாட்டி உன்னை புருஷன் ஏத்துக்கணும். ஏத்துக்கிற இடம் எது? எது? அது அவ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்கணும். உடனே உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிடும். உன் நட்சத்திரம் ஸ்ட்ராங்கா ஒர்க் அவுட் ஆயிடும். என்ன குருஜி இது? பணம் கொடுத்தாதான் அவ பொண்ணை சம்மதிக்க வைப்பேங்கிறான். நீங்க என்னடா சாந்தி முகூர்த்தம் நடந்தாதான் அதிர்ஷ்டம் வருங்கிறீங்க. ஆமா குருஜி, ஒரு 20,000 ரூபாய் பணம் கொடுங்க. முதல் இரவு முடிச்சிட்டு வந்து கொடுத்துறேன். எத? குழந்தைய? மூதேவி, ஏதோ 5-10 ஜேபில இருந்து எடுத்து கொடுக்கலாம். 20,000 அர்த்தராத்துல அத்தனை படத்துக்கு நான் எங்க போவேன்? குருஜி, ஒண்ணு செய்யுங்க. அப்ப என் மாமனார் கிட்ட வந்து என்ன பத்தி சிபாரிசு பண்ணுங்க. என்ன நீ விளையாடுறியா? இந்த பையன் நல்லா வேலை செய்வான்னு ஒரு ஆபீசர் கிட்ட சிபாரிசு பண்ணலாம். மாமனார் கிட்ட பண்ண முடியுமா? அவர் உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? இல்ல நேர்வகடு காதல கிடக்கன் சில்க் ஜிப்பா இந்த மூஞ்சி இதோட என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நீங்க வருத்தப்படுறதுலயே ஒரு நியாயம் இருக்கு. குருஜி, ஒண்ணு பண்ணுவோமா? பண்ணுவோம். மாவா உன் சங்காத்தமே வானம். எதா இருந்தாலும் நீ தனியா பண்ற, என்ன கலக்காதே. உங்களை கலக்கல குருஜி. இந்த ரத்தமும் கலக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி எப்படி? மாறு வேஷத்துல போய் நான் அவளை ரேப் பண்ணட்டுமா? ரேப் பண்ணிக்க. தம்பி, நீ தொட போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல. என் பொண்டாட்டி. அதிர்ஷ்ட லட்சுமிங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்த உருவமடாது. அள்ளி அள்ளி கொடுக்கிற தெய்வம். அதனால நீ தொடறதுக்கு முன்னால ஒரு பிரார்த்தனை, ஒரு ஸ்லோகம் கும்பிட்டுக்க. சுபம், இப்ப நான் ரகசியமா சொன்னதை நீ சத்தம் போட்டு அவ காதுல நுழையறா மாதிரி சொல்லணும். சொல்லிடுறேன். இவன் சத்தம் போட்டு பாடுறது அந்த தடியம் வட்டுற கொரட்ட சத்தத்துல அமிங்கிடுச்சுன்னு. குடும்ப விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததுனால என் கொள்கைய கொஞ்சம் தளர்த்திக்கிறேன். ஆமா இன்ஸ்பெக்டர், இவன் பணத்தை மொத்தமா கூட கொடுக்க தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா? முதல் 5,000 ரூபாய் கொடுத்தினா என் வீட்டுக்குள்ள நுழையலாம். 2வது 5,000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கையால சாப்பிடலாம். 3வது 5,000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கிட்ட பேச மட்டும் செய்யலாம். 4வது 5,000 ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணுக்கும் உனக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலாம். அந்த 4வது 5,000 முதல்லயே கொடுத்துறனே. மடக்கிட்டான். ஆக தவணை முறையில தாம்பத்தியம் நடத்த சொல்ல நீங்க தயாராயிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துருங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் 5-10 5,000 ரூபாய் 20,000 ரூபாய் நான் அடைக்கிறதுக்குள்ள நீ கிழவி ஆயிடுவ.
பொண்ணு இளமையா இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ண. சுவாமி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு இந்த ஏழை வீட்டுல வந்து நிக்கிறீங்களே. பக்தா, ஆண்டவன் என் கனவில் தோன்றி அல்லலுறும் ஒரு மனிதனுக்கும் அவதியுறும் ஒரு பெண்ணுக்கும் ஆக்ஞை புரிந்து வா என்றார். ஆக்ஞை ஆக்ஞை ஆக்ஞை. சுவாமி முன்னொரு காலத்துல கோர்ட்ல டவாலியா இருந்திருப்பாரோ? சுவாமி, அந்த அல்லலுறும் ஆண்மகன் நான் தான் சுவாமி. ஆசீர்வதியுங்கள். நலமே சூழ்க சூழ்க. பக்தனே, அல்லலுறும் மனிதன் நீ என்றால் அந்த அவதியுறும் பெண்மணி எங்கே இருக்கிறாள்? வாங்க. பொண்ணு மேலதான் இருக்கிறா. பொறுப்பில்லாத ஒரு பயலுக்கு கழுத்தை நீட்டிட்டு புலம்பிட்டு இருக்கிறா. நீங்க தான் கூப்பிட்டு புத்தி சொல்லி ஆசீர்வாதம் செய்யணும். செய்வோம் செய்வோம். அதற்காகத்தானே யாம் வந்திருக்கிறோம். பக்தனே, யாம் அருள் பாலித்து விட்டு வரும் வரை நீ இந்த படிக்கட்டிலேயே அமர்ந்திருக்க வேண்டாம். சாமி, இந்த தள்ளாத வயசுல நீங்க எதுக்கு சாமி படிக்கட்டேறி போகணும்? நானே என் பொண்ணை கூப்பிடுறேன். மகளே ரஞ்சனி, இங்க வாமா. சாமி வந்திருக்கிறார் பாருமா. நான் அவரை தவிர வேற யாரையும் பாக்குறதுக்கு விரும்பல. ஐயோ பெண்ணே, சுவாமி நீங்களா? வாங்க சுவாமி, வாங்க மேல வாங்க. நீர் இங்கேயே இரும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். அடாடாடாடா, சாமியோட பாதம் பட்டதும் என் பொண்ணோட மனசு மாறிட்டத பாத்தியாடா? முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏஹே. இந்த சாமிக்கு நம்ம பாப்பாவுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குமோ? ஏய், நீ எதை வேணாலும் சொல்லு. என் பொண்ணோட கற்புக்கு கலங்க வராம ஏதாவது சொன்ன. நாராசும் நாராசும். என்னங்க இது வேஷம்? அடே, எங்க அப்பா முருகனோட கருணைய பாத்தியாடா? என் மன கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண அடிவாரத்துல இருந்தே ஆள் அனுப்பி வச்சிருக்கிறாரு. சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி நவம்பர் 3, திருகணிதப்படி செப்டம்பர் 15. எப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மந்தமாத்தான் இருக்கும். என்ன மைக் டெஸ்ட் பண்றீங்களா? இல்ல, உன்னை டெஸ்ட் பண்றேன். எந்திரியா. என்ன ஆள் உயர அருவாளோட ஐயனார் மாதிரி வந்து நிக்கிறீங்க? காம்பவுண்டுக்குள்ள 4 தென்னை மரத்தை பாத்திரப்படாத. உடனே பாளைய சீவரேன் ஓலைய சீவரேன்னு உள்ள வந்துருவீங்களே. நான் ஓலைய சீவ வரல, உன் தலைய சீவ வந்திருக்கிறேன். ஆமையா, இந்த பட்டணத்துக்கு பழனி ஆண்டவன் கொடுத்த 18 ரூபா 10 பைசாவோட மட்டும் வரல, எங்க அப்பன் கொடுத்த வீச்சரோட வந்திருக்கிறேன். இத்தனை நாள் இதுக்கு வேலை கொடுக்கல, இன்னைக்கு வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னவோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்க போற மாதிரி இல்ல பேசுறீங்க. இப்ப பேசுற பேச்சுக்கு உன்னை 2 தடவை. ஏயா, 2க்கும் 8க்கும் ஆகாது, 4க்கும் 9க்கும் ஆகாதுன்னு. தப்பு தப்பு. 4க்கும் 7க்கும் தான் ஆகாது. இதுக்கே 3 தடவை வெட்டணும். என்ன இன்னைக்கு பெட்டோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போகுது? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கலங்கரை விளக்கம். ஓஹோ. எதிர்காலத்தை நம்பி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஏணி மாதிரி. அதாவது மொத்தத்துல நான் ஒரு ஞானி. என்னன்ற நீ? நீ எந்த கோணியோ, என் பொண்ணு நல்லா வாழணும், அவ்வளவுதானே. அதை எப்படி கொடு, வாழ வைக்கிறேன். உன் பொண்ணு பிறந்தது எப்போ? 1965 மே மாசம். மே, சித்திரை, கத்திரி. அண்ணா ஆடிப்பட்டம் தேடி விதைச்சிருக்கிறா போல இருக்கு. தேதி 2 சுத்தம். கிழமை செவ்வா. அப்பா, நேரம் ராத்திரி 12 மணி. பிரம்மராட்சசம் அலையிற வேலை. ஆமா, உங்க பொண்ணு பிறந்த உடனே உங்க பொண்டாட்டிய முழுங்கி இருக்கணுமே. அவ ஒண்ணு முழுங்கல, ஜன்னி வந்து செத்து போயிட்டா. என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுற, கொடுத்த அருவாளை வாங்கி 2ஆ வெட்டிடுவேன். இத நான் கொடுக்க முடியாது. இத உன் காணிக்கையா அம்பாளுக்கு சாத்த போறேன். சாத்தியா? சாத்து. ஆனா என் பொண்ணு நினைச்சவனைய கல்யாணம் பண்ணணும். ஐயோ, உன் பொண்ணை கட்டிக்க போறவன் நாயா பேயா தெருவா அலைவான். அந்த நாய் எப்படியோ அலையுது. என் பொண்ணோட ஆசையும் என் லட்சியமும் நிறைவேறணும். அதுக்காக ஏய், நான் சொல்ற மாதிரி ஒரு ஜாதகம் எழுது. என்னது? நீ சொல்ற மாதிரி? என்ன விளையாடுறியா? செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். இத பாரியா, என்னுடைய வாடிக்கைக்காரங்க விதியை நம்புறாங்களோ இல்லையோ,
என்னுடைய வார்த்தையை நம்புறாங்க. அவங்களுக்கு துரோகம் செய்ய நான் தயாரா இல்ல. வேற ஆளை பாரு. அம்பாளுக்கு சாத்தனிய அந்த அருவாளை எடு. எதுக்கு? அதாலேயே உன்னை வெட்டத்தான். இது என்னடா அநியாயமா இருக்குது? கத்தி முனையில கிரகங்களை மாத்த சொல்றியே. எல்லாரும் பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுவாங்க, நான் பட்டாகத்திய பார்த்து எழுதணும். எழுதுறேன். ஆமா, இந்த செவ்வாயை எங்க போடுறது? உன் வாயில போட்டுக்க. கேதுவே கிணத்துல தூக்கி போடு. முதல்ல கட்டத்தை போட்டுக்கிறேன். அம்மா துர்காதேவி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வரும் சொல்லுவாங்க. நான் கும்பிட வந்தேன், ஆனா குழப்பம் தான் வந்துச்சு. தெரியாத்தனமா ஜோசியம் பார்த்துட்டேன். கிரகச்சாரம் இப்ப என் கழுத்துக்கே கத்தி வந்துடுச்சும்மா, கத்தி வந்துடுச்சு. பணத்தை வச்சாட்டான் பொண்ணை தொடலாங்கிறான் பெத்தவன். வேஷம் கட்டிக்கிட்டு வெளுத்து வாங்கிடுறேங்கிறான் மாப்பிள. தாம்பத்தியத்துக்காக அந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. தடை பண்றது தர்மம் இல்ல. தடை பண்ணலைன்னா புழப்பே இல்ல. நீதாம்மா அவளை காப்பாத்தணும். நீ மட்டும் இதை செஞ்ச, வாரா வாரம் அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம், அங்க பிரதட்சணம் எல்லாத்தையும் நான் செய்யறேம்மா. என்ன விளக்கு அணைஞ்சு போச்சு? அபசகுணம் பிடிச்ச மாதிரி. பொண்ணு வேற தனியா இருக்கிறா வீட்டுல. சூறையாடி இருப்பானோ? ஐயோ, ஏம்மா குளிச்சே? ஆமா, கல்யாணம் ஒரு பொண்ணு நேரங்கட்ட நேரத்துல குளிச்சானா என்ன அர்த்தம் புரியலையே. யார கேட்டா தெரியும்? பாப்பாவையே கேட்கலாம்னா கால்ல பாதரட்சை போட்டுருக்குது. யார கேட்கலாம்? ஒண்ணும் புரியலையே. ஐயோ, யார கேட்பேன்? எப்படி கேட்பேன்? மாமிதான் ஆகாசவாணி ஆச்சே. எல்லா இன்ஃபர்மேஷனையும் விரல் நுனியில வச்சிருப்பா. கேட்டு பாப்போம். ஹலோ ஹலோ, நான் தான் பாலஜோதிடர் சாம்பசிவ சர்மா பேசுறேன். நான் தான் மாமி பேசுறேன். மாமியா, ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு நேரங்கட்ட நேரத்துல குளிச்சுட்டு வந்தான்னா அதுக்கு என்ன மாமியா அர்த்தம்? இதெல்லாம் என்னென்ன கேக்குறீங்களே? ஆ, இருங்க, மாமாவை கூப்பிடுறேன். வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. ஹலோ மாமாவா? அறிவு கட்டம் உண்டோ? குடிக்கிறத பத்தி என் சம்சாரத்துக்கிட்ட கேட்கிறேன். என்ன மாமா வள்ளுன்னு விடுறார்? ஒருவேளை எசக்கு பெசுக்கா நேரத்துல போன் போட்டுட்டேனோ? இருக்கும் இருக்கும். டேய், உள்ள இருக்க ஜோசியர் ஓடி வர மாதிரி ஒர்க்க பண்ண என்ன? நிறுத்துங்கடா. என்னங்கடா செதுக்கி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே சைஸா இருக்கிறீங்க? உங்க அப்பனுள்ள உட்காந்து பேசிக்கிட்டு ஒரே நேரத்துல பெத்தானுங்க. போதும் போதும் அம்மாடி, பசங்கள்லாம் பாடுறத கேட்டுக்கம்மா. துன்பட்ட உன் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அச்சய வருஷத்துக்கு அதிகமாக ஆடிட்டீங்க அம்மாடி. பசங்கள்லாம் தொண்டகிரியே கத்துறானுவ. கொஞ்சம் காசு கொண்டாந்து போடேன் பாவம். டேய், இங்கே இருங்கடா, வர்றேன். உள்ள எல்லாம் வந்துடாதீங்க, கெட்ட வாட அடிக்கிறேன். போ அப்படி. பாப்பா, குழந்தை. அம்மா, பரம்பரை தொழிலே இதுதான். பார்த்து நடந்துக்க. விஷயம் தெரிஞ்சா அவங்க அப்பா அருவாளோட ஐயனார் மாதிரி வந்துடுவானே. நான் பாப்பாவை எங்க தேடுவேன்? கற்போட போச்சா, கற்பு இல்லாம போச்சா, ஒண்ணுமே புரியலையே. அடியில 30,000 குழந்தைய காணும். என்னடா இது ஆச்சரியமா இருக்குது? உள்ள பாப்பாவை காணும், வெளிய பசங்களை காணும். ஆன வேகத்துல அண்டர்கிரவுண்ட் போயிட்டானுல. என்னமோ பாண்ணானுல. பரவதி பக்கத்தில அலமரம் கீதாமே, அலமரம் அடியில அண்ணன் காத்துக்கிறாரு. அலமரம் அடியில அண்ணன் நீ மேல துடைக்க தூவாலை கொண்டு வந்திருக்கா இல்லையா? வெல்டன் பேபி, வெல்டன் பேபி. மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணியே, அது மாதிரி கீழே இருந்து மேல ஜம்ப் பண்ண முடியும்? முடியாது மம்மி. நோ பேபி, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ட்ரை பண்றேன்னு சொல்லணும். பாத்தியாளா, கொஞ்சம் ட்ரை பண்ணா புடிச்சிடலாம். ஐயா, இது லட்சுமணோட கருத்து. அது சரியா?
ஏற்கனவே இந்த பசு கண்ணுக்குட்டி உனக்கு தெரியுமா? விசாரிச்சுட்டனே. அந்த அம்மா சிலோன்காரி, அந்த அம்மாவோட புருஷன் இங்கிலீஷ்காரன். அப்போ நீச்சல் அடிக்கிற குழந்தை படா அவியல் குழந்தைன்னு சொல்ற. எக்ஸ்கியூஸ் மீ, Yes. கால் ஃப்ரம் கலிஃபோர்னியா. Oh, California. Yes. என் ஹஸ்பண்ட் பேபி உங்களோட டாடி ஃபோன் பண்ணி இருக்கு. நான் போய் கதைக்கிறேன். ஹலோ லில்லிபுட் டார்லிங், how are you? Fine. How's your baby? பேபி see swimming. குளிச்சிட்டு இருக்கா? When are you coming over here? நோ நோ, நாங்கள் இப்ப வரதில்லை. Why? பேபிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது கிடைச்ச உடனே வருவேன். No. இந்தியாவில் ஏகப்பட்ட பொடியனங்கள் இருக்கானுங்கள். கிடைக்கும் என்று நம்புறேன். கிடைக்கும் கிடைக்கும். என்னடா வாஷிங் சோப்ப வாயில போட்ட மாதிரி வளவளான்னு பேசுறாளே, என்ன விஷயம்? இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கா. ஐயா, இது லட்சுமணோட கருத்து. அதோட நிறுத்து. நோ 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 நோ, அந்த கஞ்சா குடிக்கிற கலிபோர்னியா மாப்பிள்ளைக்கு இந்த பேபியை தர மாட்டேன். I won't accept that கஞ்சா மாப்பிள்ளை. I like only Madras மாப்பிள்ளை. This is my ambition, this is my decision, this is my condition. Then I may have to divorce you. What? இதனால நீ என்ன விவாகரத்து பண்றியா? பண்ணிக்கோ. I don't mind. I don't care. I don't. Bother, is it? Yes. Bullshit. My foot. இது வந்துகிட்டு இருந்தது. இப்ப கண்ணு மூடினா கடங்காரன்ல வரான். வண்டி திட்டியார் தேடிட்டு வராரு. ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். இந்த பக்கம் தானே போனா காணமே. கடனை வாங்கி கம்பி நீட்டுல போய் அப்படியே என் தெருப்பக்கம் வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போயிருந்தான்னா வேண்டதாவது மிச்சப்படும். என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பணத்துக்கு எங்க போவேன்? ஏன்பா டிரைவர், இந்த பக்கமா ஒரு அயோக்கிய வந்தானே, அவனை பாத்தியா? யோ, எனக்கு இதான் வேலையா? ஆனா அது உன் வேலைன்னு சொல்லலப்பா, எங்க வேதனைகளை சொல்றோம். அந்த திருட்டு தடிய திருவண்ணாமலை தீவிட்டி கைசா நாய் ஈஸ்வரன் கோயில் என்ன சட்டி திருட்டு பேமானி. யோ, இதுக்கு மேல திட்டுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். யோ, அவன் தானா இவன்? பார்த்தா அப்படிதாயா தெரியுது. யோ, கன்ஃபார்மா சொல்லியா, இல்லைன்னா கண்ட டிரைவர் நம்மள கைமா ஆக்கிடுவான். தம்பி, என்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கி ஓடுனா அவரு நீங்க தானா தம்பி? அவங்கிட்ட நீங்க கட்டுக்கிட்டு அவனே தான் கூறு கட்டின கொய்யா பழத்தை எல்லாரும் குனிஞ்சு பாக்குற மாதிரி பாக்குறீங்களே, என்ன விஷயம்? எங்க ரெண்டு பேர்த்தையும் கடன் வாங்கிட்டு ஓட பாக்கலாம். செக்ரட்டரி ஐயா, கமிஷனருக்கு போன் பண்ணி நான் சொன்னதா ஐஜியை இமிடியேட்டா வர சொல்லு. கமிஷனருக்கு போன் பண்ணி ஐஜி வர சொல்றாரு. ஹை லெவல் ஆபீசரோ கொஞ்சம் விலகுங்க விலகுங்க. ப்ளீஸ் கம் ஹியர். பாவம், இவன் அன்னைக்கு பாட்டு பாடி படகு ஓட்டின சோம்பேறியாச்சே, இவனை வச்சு அந்த குள்ளவாத்து பொண்ணை கவுத்துட்டா டபுக்கு சிப்பான் சிப்பான் டபுக்கு. பால்வடிகிற முகம். நான் இன்னும் கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா இந்த பாலை சுண்ட காய்ச்சி மோராக்கி சிலிப்பு இருப்பாங்க போல இருக்குதே. ஐயா, யாரு சிலுப்பட போட்டிருக்க பாத்தியாளா? நாங்க மோர கடையில சைடு சிலுப்புறோம், நீ யாரையா ஊடல? நான் யாரா? செக்ரட்டரி எக்ஸ்பிளைன். மலையே குலைந்தாலும் மனம் தளராத மாவீரன், மர்மத்தீவு மன்னன், ஏழைகளின் அண்ணன், இன்னல்கள் வரும்போது கை கொடுக்கும் கலியுக கண்ணன். பாத்தியாளா? உன் இம்சை என்னால தாழ முடியல. என்ன சொல்றீங்க? இந்த பரதேசி பசங்க கிட்ட என் வரலாறை ஏன் சொன்னேன்? கடனை பைசல் பண்ணு, பையனை ரிலீஸ் பண்ணு. தம்பி, உன் தம்பி இல்லப்பா, உன்னதான். ஓ, வண்டியில ஏறு, வரலாற வழியில கேக்குறேன். ஃபாலோ மீ. ஆஹா, ஓஹோ, வாவ், கிளவர், இன்டெலிஜென்ட். நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாப்பிள்ளை இவன் தான். இன்டர்நேஷனல் லெவல்ல இவனுக்கு ஏகப்பட்ட ஆஃபர். ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடுத்து அப்படியே அமைக்கிடுங்க. இந்த பையன் மட்டும் எந்த பேபியை பிடிச்சிருக்கு சொல்லட்டும். 5 லட்சம் என்ன, அதுக்கு மேலையும் தருவோம். மே கம் இன். எஸ். அன்னையே கன்னியே புனித நீர் கங்கையே சிலோன் தாயே சரணம். என்ன இந்த ஆளு பாட்டை படிக்குதா? பயப்படாதீங்க, பெரிய பக்திமான். அப்பப்ப பாடுவாரு. அண்ணா, வலது காலை எடுத்து வச்சு வாப்பா. ஏன் இடது காலம் எடுக்கவே முடியாதோ? ஓகே ஓகே. குட் மார்னிங் எவ்ரிபாடி.
வாவ், வாருங்கள் வாருங்கள், இருக்கையில் இருங்கள். Thank you. How nice, how sweet. Thank you. 20 வருஷத்துக்கு முன்னாலே வந்திருந்தா நானே கல்யாணம் பண்ணி இருப்பேன். Past is past. வீச்சக்கான் கண்ணா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கியா? நல்லா இருக்கு, புடிச்சுக்கு. சம்மதம். வா. பையனுடைய சர்டிபிகேட் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தோம். வாலிபால்ல எக்ஸ்பர்ட் பையன். எல்லாம் பார்த்தோம். பையன் வாயால ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எவரிதிங் ரெடி. அது இருக்கட்டும், வர சொல்லுங்க, கொண்டு வர சொல்லுங்க. சொல்றோம். பேபி, காஃபி எடுத்துக்கிட்டு கம். என்னது, காஃபி எடுத்துக்கிட்டு கம்மா? உதட்டோட உதட்டு ஒட்டிக்கிறது தான் கம்முன்னு பேரு. நீ சும்மா இருக்கணும். பையன் விளையாட்டு பையன், விச்சுக்கு 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 விச்சுன்னு பேசுவான். எனக்கு ரொம்ப பிடிக்குது. Thank you. பையனுக்கு உங்க கையால சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்களேன். கொடுக்கிறோம் கொடுக்கிறோம். எடுங்க. Thank you. எடுங்க. She's my daughter, baby Suzuki. Hello. பெங்களூர் குச்சினாய் மாதிரி சலாங் சக்குன்னு வந்தது. எப்படி இருக்காரு? எப்படி இருக்கு? புடிச்சிருக்குது. பிடிச்சிருக்கு சொல்லிட்டார். பையனை இமீடியட்டா வெளியே தள்ளிட்டு போ, இல்லைன்னா கோளாறு ஏற்படும். வளருவா, ஒதுக்கிறேன். வாங்க தம்பி, ஐயாவோட ரொம்ப நாள் கஷ்டத்தை தீர்த்துட்டீங்க. வாங்க. நீங்க போங்க, அப்ப என் பணம் பின்னால் அனுப்புறேன்டா. நான் வரேன். என்ன என்ன போகிறார்? இருக்கு சொல்லுங்க. நோ, பெரியவங்க பேசுறப்போ சின்ன பசங்க இருக்க கூடாது. தட் இஸ் மை பிரின்சிபல். ஓ, அப்படி ஒரு பிரின்சிபலோ? சுசுகி, நீயும் போமா. ஆமா, எல்லாரும் புருஷனை கோர்ட்ல தான் டைவர்ஸ் பண்ணுவாங்க, நீங்க டெலிபோன்லயே பண்றீங்க. பிறகு என்ன? என் ஹஸ்பண்ட் இந்தியாக்காரங்க ரொம்ப மோசம், பொண்ணு கொடுத்தால் ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றார். நீங்கள் எங்களை மோசம் செய்வீங்களா? மோசம்ன்ற வார்த்தைக்கே எனக்கு அர்த்தம் தெரியாதுமா. அது தெரியும். எந்த நேரமும் உங்களுக்கு பக்கத்துணையா நான் இருப்பேன். அந்த நம்பிக்கையில தான் நான் அவரை டைவர்ட் செய்தது. இத பாருங்க, நான் ஹாலந்து ஹாஸ்பிட்டல்ல ஆயா வேலை செஞ்சு சம்பாரிச்ச பணம். அடடடடடா, போலண்டுக்கு நான் புடலங்காய் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தனே, ஓ. தெரிஞ்சிருந்தா உங்களை அன்னைக்கே வந்து பார்த்திருப்பனே. குடுப்பனை இல்லையே. நீங்கள் இப்ப இத பாருங்க. ஓஹோ டியோன்னா, இப்ப நான் சொல்றதை கேளுங்க. எங்க பையன் உங்களுக்கு, உங்க பொண்ணு எங்களுக்கு. அப்படி என்றால் எந்த பெண்ணு உங்களுக்கு, உங்க பையன் எனக்கு. உனக்கா? எனக்கு என்றால் எந்த பேபிக்கு. ஓஹோ, அதான பார்த்தேன். எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம் கல்யாணத்தை? உடனே வைத்துக் கொள்ளுவோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அமிர்த யோகம். என்ன இது, நேரம் ஆயிக்கொண்டே இருக்குது, மாப்பிள்ளை இன்னும் காணுமே. மாப்பிள்ளைய பாத்தீங்களா? நாங்களே வந்த விருந்தாளிங்க, எங்களுக்கு என்ன மாதிரியும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி. நீங்கள் போங்க போங்க. ஐயோ டிரைவர், வரராஜசிங்கம் இங்கால வாரும் ஐயா. மாப்பிள்ளை எங்க? ஆமா, எங்க போனாரு? என்ன கேக்குறீங்களா? சுத்த பேய் பிள்ளையா இருக்கீங்க, போங்க. டிரைவர், அங்க யார் போறது? மோகனா? ஓ, மோகன் தான். டிரைவர், வண்டி நிறுத்து. ஏய், நிறுத்தண்டால் நிறுத்து, சுத்த பேய் பிள்ளையா இருக்காய். மோகன், மோகன், என்ன நீ இங்கே திரிந்து கொண்டிருக்கிறாய்? என் நேரம். You mean time? This is my time. நாங்கள் அங்க உனக்கு பட்டு வேஷ்டி எல்லாம் வாங்கிப்போம், நீ இங்க பட்டாணி தின்று கொண்டிருக்கிறாய். பட்டு வேஷ்டி எனக்கா? எதுக்கு? டிரைவர், என்ன இவன் எதுக்குன்னு கேக்குறான்? You don't know? I don't know. அதுக்கப்பா. என்ன சொல்றீங்க? டிரைவர், என்ன இவன் என்ன சொல்றீங்கன்னு கேக்குறான். இந்த பொண்ணு பாவம் இல்லையா? குழப்பமா இருக்கே, உங்க பொண்ணு ஏமா பாவம்? டிரைவர், வரராஜசிங்கம். உள்ள இங்க பந்தல்ல காத்துட்டு இருக்க, அப்புறம் பிள்ளை எங்க போறீங்க? அப்பனா? அவர் செத்து 20 வருஷம் ஆச்சியா? என்ன 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 செத்து போயா? ஐயோ, அப்போ அன்னைக்கு என்கிட்ட 5 lakhs வாங்குறது உண்ட ஃபாதர் இல்லையா? என்னது 5 lakhs வாங்கு நாரா? டிரைவர், என்ன இவன் வாங்கு நாராண்டு கேக்குறான். அன்னைக்கு நீ எங்க இடத்துக்கு வந்தா இல்லையா? வந்த, அதுக்கு என்ன இப்போ? பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இல்லையா? ஆமா, பஜ்ஜி கொடுத்தீங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். டிரைவர், கேட்டியா இவன் கதைக்கிறதை? அப்போ நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னது பஜ்ஜியா? என்ற பேபி இல்லையா? இத பாருங்கம்மா, நான் எதுக்காக உங்க பேபியை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்? கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா. ஐயோ ஐயோ, கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ டிரைவர், பிடி இந்த பொடி, என்ன சீட் பண்ணிட்டான். பிடி பிடி. ஐயோ ஐயோ ஐயோ, என்ற 5 lakhs போச்சு போச்சு. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன சீட் பண்ணிட்டாங்க. போலீஸ் போலீஸ். ஜீசஸ், ஆன்சர் மை பிரேயர். ஓஹோ, கோயா கோயா சான் குலாஸ்மான்.
சம்பந்தி முஜே மாஃப் கர் தோ. கல்யாணத்துக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா மாப்பிளை வர சொல்லுங்க. மாப்பிள்ளை வர்றது இருக்கட்டும். நம்ம வட்டி பிசினஸ்ல கஸ்டமருங்க வர் பைசா கம்மியா கொடுத்தா கூட அந்த பிசினஸ் நான் கட் பண்றது வழக்கம். நீங்க எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே, அது எப்படி? நான் இல்லைன்னு சொல்லல சம்பந்தி. எனக்குன்னு இருக்கிற ஒரு வீட்டையும் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிதான் அதை பதிவு பண்றதுக்காக வக்கீல் வீட்டுக்கு பையனை அனுப்பியிருக்குது. கல்யாணம் முடிஞ்சதும் அதை நான் உங்க கையிலே கொடுக்குது. இப்போ ஜல்தி மாப்பிள்ளையே வர சொல்லுது. ஜி கொஞ்சம் வாங்கோ ஜி. என்ன குடா அவசரம் ஜி. ஆவோ ஜி. ஐயா என்னடா கொய்யா, நீங்க பண்றது அலிபாபா கொள்ளைய விட அதிகம் நினைக்கிறேன். ஏண்டா 3 லட்சத்துக்கு முரண்டு பிடிச்சு மொத்தமா கோட்டை விட்டுற போறீங்க. அது மட்டும் இல்ல, நாம ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை வேற ஓடிட்டான். மாப்பிள்ளை ஓடிட்டானா? அப்புறம் பயப்படாதீங்க. பிளேடு கேஸ்ல உள்ள போய் பரோல்ல வெளியே வந்த ஒருத்தனை செட்டப் பண்ணிட்டு இப்போ அவன் குதிரை மேல தேசிங்கராஜ மாதிரி டக் டக் வந்துகிட்டு இருக்கான். कौन है? கோடா மே மேடா ஹே. ஏற்கனவே காதை விட்டு போங்கறியா? அடே இப்ப நான் சொல்றபடி நடந்துக்கோ. அதுல எங்க நைனா யாரு? நைனா சைனாவுக்கு போயிருக்காரு. சண்டாளா நைனான்னு சொல்லாத, பிதாஜின்னு சொல்லு. இங்க பாரு, இடது பக்கம் நிக்கிறாரே அவர்தான் அவன் பிதாஜி. இதுல இடது எதே? இடது வலதே தெரியலையா? கர்மம். அதாவது இடதுன்னா பீச்சாங்கை, புரிஞ்சுக்கிட்டியா? பிச்சு உதறேன். அப்படி சீக்கிரம். சரி, என்ன இது? உங்க பையனை பார்த்ததும் உங்க முகம் மாறி போச்சு. ஓ, ஒண்ணு இல்ல சாமந்தி. இது வரைக்கும் என்னோட வியாபாரத்தை குடும்பத்தை அவன் தானே தாங்கிட்டு இருந்தான். இனிமேலும் தாங்குவானான்னு பாக்குறேன். இது சோறு துண்ட கையே, இது பீச்சாங்கையே. அப்போ பீச்சாங்கையில தான் எங்க நைனா கீறாரு. 4 வெடி கட்டி நகை விட்டு தூக்கி கொடுப்பேனே. எவனார் பண்ண மாணிக்கம் பேர சொன்னா கோழிக்கும். அசலக் 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 அசலக். பிதாஜி பிதாஜி பிதாஜியா? சரி, என்ன இது மாப்பிள்ளை என்ன பார்த்து பிதாஜிங்கிறாரு? அது ஒண்ணு இல்லைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அப்பா மாதிரியா பாசத்தை பிச்சு உங்க மேல தெளிக்கிறான். ஓஹோ, அப்படி தெளிக்கிறாரோ? போக போக பாருங்க கட்டுவான். சாமந்தி, பையனோட பர்சனலா கொஞ்சம் பேசணும். தனியா கூட்டும் போறேன். ஏண்டா மல்லிப்பூ வாடையே வராம ஏதோ இந்த புது டேபிள் பீரோ வாசனை அடிக்குதே, என்ன விஷயம்? வார்னிஷ் அடிச்சப்பா. வார்னிஷ் அடிச்சியா? ஐயோ, ஏண்டா ஒரு ஒயிட் ஹார்ஸ் விஸ்கி குடிச்சிட்டு குதிரை மேல ஒரு மாப்பிள்ளை வந்தா எவ்வளவு கம்பீரமா இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு ஏறாதுப்பா. இது அடிச்சதா நம்மளுக்கு சித்தரும் கடிச்ச மாதிரியா இருக்கு. அது அடிச்சே சித்தெரும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கா? அப்ப கட்டெரும்பு கடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்? பின்னாலே தான். பாத்ரூம் பையல மல்லிப்பூ தூக்கு, உங்ககிட்ட சீக்கிரட்டா பேசணும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். I've done a great mistake. பாவம் யங் சாப் என்ன ஆனாரோ? ஏன்பா, லட்சமா பணம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த காரை ரிப்பேருக்கு விட்டுருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அட, விலை பேசி முடிச்ச காராச்ச, எதுக்கு வீண் செலவுன்னு விட்டுட்டேன். ஹலோ, சக்கரவாணி வீடா? எஸ், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். யாருமா பேசுறது? இன்ஸ்பெக்டர். அடே வேலு, இங்க வாடா. என்னங்க? இந்தா பேசு. யார் பேசுறது? இன்ஸ்பெக்டர் பேசுறா. பேசுறா. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஐயோ, மூடிட்டு பேசண்டா. என்னங்க பேசுறது? விசாரிப்பாரு, விவரமா சொல்லு. ஹலோ, அப்படிங்களா? 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 ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எதுக்குடா போனை எல்லாம் தொட்டு கும்பிட்டு நன்றி சொல்ற? கும்பிடாம
நம்ம பாப்பா ஒரு பையன் மேல காரை ஏத்திருச்ச, அந்த பையன் மரண வாக்குமூலம் கொடுத்துட்டானா. ஐயோ, மரண வாக்குமூலம் கொடுத்துட்டானாமே, என்னன்றா கொடுத்தா? விபத்துக்கு காரணம் கார் ஓட்டுனவங்க இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டானா. அப்பா, இதுக்கு ஏண்டா பெருச்சாளி மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படி சொன்ன? இருக்காதே, நான் தானே காரை கண்ணா பின்னான்னு ஓட்டினேன். தப்பு ஃபுல்லா என் மேல தானே. ஏன்பா அவர் எதுக்காக ஒத்துக்கிட்டாரு? ஏன் ஒத்துக்கிட்டாரு? ஐயோ, எதுக்கோ ஒத்துக்கிட்டான். அடிப்பட்ட அதிர்ச்சியில மூளை கோளாறாவே உளறி இருப்பான். அதை அப்படியே விட்டுருமா, மத்ததெல்லாம் அழிச்சிரு. எவ்வளவு நல்லவரா இருந்தா என்ன காட்டி கொடுக்காம இருப்பாரு. முருகா, கந்த சஷ்டி அதுவுமா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அன்னைக்கு அடிவாரத்துல ஒரு வத்திப்பெட்டியை காமிச்சு என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச. அதே வத்திப்பெட்டியில தான் இன்னைக்கும் விளக்கேத்துற. என்ன, குச்சி மட்டும் வேற, பொட்டி அதேதான். முருகா சண்முகா வேலாயுதா அப்பனே. ஐயா, யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அப்படியா? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா? போன மாசம் வந்தப்ப மாப்பிள்ளை பையனை கையோட கூட்டிட்டு வர சொல்லி சொன்னீங்களா? அவங்களே வந்திருக்கிறாங்களா? பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? மாப்பிளைக்கு அப்பா அம்மா? அவங்க தவறி ரொம்ப வருஷமாச்சு. மாப்பிளைக்கு எல்லாமே நான் தான். மாப்பிளை பையனை எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆமா, மாப்பிளை என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? மாப்பிள்ளை பேருக்கு தஞ்சாவூர்ல 500 ஏக்கர் நிலம் இருக்கு. சாபாஷ். மாப்பிளைக்கு உழ தெரியுமா? அவர் எங்க உழணும்? உள்றதுக்கு தான் டிராக்டர் வச்சிருக்காரு. சாபாஷ். மாப்பிளைக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமா? அவர் எங்க ஓட்டணும்? அதுக்கு தான் டிரைவர் வச்சிருக்காரு. சாபாஷ். அது மட்டும் இல்லைங்க, கறவை மாடு மட்டும் 1000கணக்குல இருக்கு. சாபாஷ். மாப்பிளைக்கு கறக்க தெரியுமா? ஐயோ, அவர் எதுக்காக கறக்கணும்? அதுக்கு தான் பண்ணையில 300 பேரை வேலைக்கு வச்சிருக்காரு. அது சரி, பண்ணையில வேலை பார்க்கிற 300 பேரும், டிராக்டர் ஓட்டுற டிரைவரும், விவசாய தொழிலாளிகளும் ஐயா ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை சோத்துக்கு என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் வித்து பணமாக்கிட்டு பட்டணத்துக்கு வர்றாரு. வந்து என்ன பண்ண போறாரு? இருக்கிற பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டுட்டு வர்ற வட்டியில காலாட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமே. ஐயா, பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அடச்சே, என்னங்க நீங்க சம்பந்தம் பேச வந்தவங்க கிட்ட அபசகுனமா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரியா, எனக்கு இந்த சகுனம் ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. வந்ததுல இருந்து மாப்பிளைய பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். எதுக்கு? ஒரு மனுஷனுக்கு வாழ்வும் வரலாம், தாழ்வும் வரலாம். அப்படி தாழ்வு வரும் பொழுது என் கையால உழைச்சு என் பொண்டாட்டிக்கு கஞ்சி ஊத்துவேன்னு இந்த பாய் ஒரு தடையாவது வாயை திறந்து சொன்னானா, இப்பேற்பட்ட படுபாவிக்கு என் உயிரே போனாலும் என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன். எந்திரி, எந்திரிங்கயா. இங்க பாரியா, எனக்கு வரப்போற மாப்பிளைக்கு சொத்து பத்து இல்லைனாலும் பரவாயில்லை. அவன் சுயமரியாதை உள்ளவனா இருக்கணும், சொந்த கால்ல நிக்கணும். நான் 3 எண்ணத்துக்குள்ள மரியாதை இந்த வீட்டை விட்டு ஓடிருங்க, இல்ல என் வேலைக்காரனை விட்டு வெட்டு. ஜோசியர் சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சுக்கிரதசை வந்துரும் இல்ல? ஐயோ ஐயோ, எத்தனை தடவை சொல்றது? பெரிய ரோதனையா போச்சு. இங்க பாரு, இப்போ உனக்கு நடக்கிற 7.5 நாட்டு சனியில அப்படி இப்படின்னு 5.5 வருஷம் கழிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிறது 2 வருஷம். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்கேயோ போற. அப்படி நீ போகல, ஜோசியத்தை விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். போதுமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜோசியரே. ஆனா அடிக்கடி ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகமா? இந்த ஜோதிட பூஷணம் சாஸ்திர சாம்ராட் சாம்பசிவ சர்மா குனிஞ்சு கணிச்ச ஜாதகத்துல சந்தேகமா? வராகமிகரர் கேட்டார்னா வருத்தப்படுவாரு. குழப்பிட்டு இப்ப எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. கொஞ்சம் இரு. எங்க உன் ஜாதகம்? அடியில போய் மாட்டிக்கிச்சு. கரெக்ட், உன் ஜாதகம் தான். சரியா தானே இருக்கு. எப்படி பேசுகும்? அதுக்கு இல்ல சாமி, ஏன் கணிப்பு சரியா தப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? பிரசன்னத்துல பாக்குறேன். 108க்குள்ள பட்டுன்னு ஒரு நம்பர் சொல்லு பாப்போம்.
1.5 அரை முழுசா ஒண்ணு சொல்ல மாட்டியா? இன்னும் 7 நாளைக்குள்ள உனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஜோசியரே, குறுக்க பேசாதே. அப்படி அது நடந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ராஜயோகம் வரும்னு நான் சொன்ன ஜோசியம் உண்மை. அப்படி 7 நாளைக்குள்ள அது நடக்கலைன்னா என் ஜோசியம் பொய். 7 நாளைக்குள்ள என்னங்க நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கும் ஜாக்கிரதையாரு. ஏன்னா உனக்கு அது ஒரு கண்டம். அந்த கண்டத்துல உனக்கு உயிர் போனாலும் போகலாம், போகாமலும் இருக்கலாம். அப்படி நீ தப்பிச்சிட்டீன்னா 8வது நாள் வந்து என்ன பாரு, தட்டாம ஒரு வழி சொல்ற. ஐயோ, என்னாச்சுன்னா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்ன இங்க வந்து படுக்கிற? தலைக்கு மேல சுத்துற ஃபேன் மேல விழுந்துருமோன்னு பயம். சுத்தாத ஃபேன் தான் நேரம் விழும், சுத்துற ஃபேன் ஆச்சே உன் தலைக்கு மேலதான் வந்து விழும். இங்க வந்து படுத்துற, சுத்துற ஃபேன் வடக்கு தேக்கு பாத்துட்டா விழும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். கண்டம் கரண்ட்ல கூட இருக்கும். ஐயோ, நான் போய் பழக்கடையில படுத்துக்கிறேன். புழக்கடையில போய் படுத்துட்டா பூச்சி புழு பாம்பு அத்தனையும் அங்கதான் வரும். வேற யாரும் தேவையில்லை. கண்டமா இருக்கிறதுக்கு நீ ஒருத்தி போதும். என்னப்பா இங்க பாரு, நானே கண்டத்தை நினைச்சு கலங்கிட்டு இருக்கேன். இவன் என்ன பயமுறுத்திட்டு இருக்கான். சும்மா இருடி, அவனே பயத்துல இருக்கான், நீ வேற போடி உள்ள. போய் கொஞ்சம் பாரு, நீ வாப்பா. இப்படி பயந்து பயந்து உடம்பெல்லாம் கெடுத்துக்காத. இங்க பாரு, தூக்கம் வரலன்னா கொஞ்ச நேரம் பரமபதம் விளையாடு. உன் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிடும். லக்ஷ்மி, இத வந்துட்டேம்மா. காலையில கத்த ஆரம்பிச்சிடுவிய. பிள்ளையாரே, என்ன மட்டும் காப்பாத்துப்பா. என்னது, அதுக்குள்ள 7 நாள் ஆயிடுச்சா? அப்ப என் கண்டம் தீந்துது. விநாயகா, எங்க வண்டிய காணோம்? கடை எரமானம் கட்ட பசங்களா, எங்கடா நான் ஏலத்துல எடுத்த சிவப்பு வண்டியை காணவே காணோம். அத நம்ம அம்மா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயோ, என் பொண்ணு அந்த வண்டி எடுத்துட்டு போனா. அந்த வண்டிக்கு பிரேக் கண்டிஷனே சரியில்லையடா. இது எங்களுக்கு எப்படி தெரியும்? நிறுத்தும் போதே சொல்லி இருக்கணும். எங்க நாங்க தொழில கத்துக்கிட்டு வெளியே போயிருவோமோன்னு பயந்துகிட்டு மறைச்சு வச்சீங்க. இப்போ அதுல உங்க பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. அந்த பொண்ணோட கார் உன் மேல ஏறியும் நீ அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கிறேன்னா அவ வேற யாரும் இல்ல, பத்திரகாளியுடைய சொரூபம். வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு பரிகாரம் பண்ணணும். அத மட்டும் பண்ணல. ஐயோ, கண்டிப்பா பண்ணிடுறேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட், சைஸ் குத்து மதிப்பா இருந்தா போதும். தம்மாம் பூ, அம்மா குங்குமம், அம்மா மஞ்சள், தம்மா துண்டு வெத்தலை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நேரா கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு அவ ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு முன்னால திரும்பி பார்க்காம ஓடியாந்துடணும். அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. பேரு சக்கரபாணி, பிறந்த தேதி 24/6/1934. ஆமா குருஜி, அந்த ஆளுகிட்ட நான் வேலை பார்க்கலாமா? பார்த்தா அந்த ஆள் குணத்துக்கும் என் குணத்துக்கும் சரிப்பட்டு வருமா? வராத மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தேகம். இருந்தாலும் அத உங்க வாயால கேட்டா எனக்கு ஒரு திருப்தி. பின்ன நான் வாயை திறந்தா எத்தனையோ பேருக்கு திருப்தி ஆச்சே. இந்த பார் தம்பி, சரிப்பட்டு வருமானு நீ சந்தேகப்பட்டது சரிதான். ஏன்னா நீ ரிஷப ராசி, ரிஷபம்னா ஏறுது. அவன் விருச்சிக ராசி, தேளு கொத்தோ கொத்து கொட்டிண்டே இருப்பான். அதுவும் இல்லாம அவனுடைய விதி எண் 29. கூட்டினா என்ன வரும்? கூட்டினா 2 வரும். 2னா சந்திரன், 8னா சனி. சனிக்கும் சந்திரனுக்கும் எப்படி இருக்கும்? சதா முட்டிண்டே இருக்கும். என்னடா அது, விலகா பசங்க இப்படி வரானுங்க? ஏண்டா கோபால்னு கூப்பிட்டா குறைஞ்சா போடுவீங்க? சரி கோபால், சௌரியெல்லாம் எப்படி? இன்னும் கவர்மெண்ட் கடன் கொடுத்த காசுல இந்த கரவ மாட கலந்துக்கின காலத்தை ஓட்டி நிக்கிறேன். நீ ஒழுங்கா காலத்தை ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறோம். என்னடா பயமுறுத்துறீங்க? பயமுறுத்துறது மட்டும் இல்ல, எச்சரிக்கையும் பண்ண வந்துரும். எச்சரிக்கையா? எதுக்கு? வாத்தியார் தங்கச்சி நீ டாவடிக்கிறியாம? என்னங்கடா அது, என்னன்னு சொல்றீங்க? நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே இல்லையாடா. யாரா சொன்னது? அக்காவே சொன்னதா அண்ணன் சொன்னாரு. அந்த பொண்ணே சொல்லிச்சா? அந்த பொண்ணுக்கு என் மேல இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது முன்னாடியே தெரியாம போச்சா? தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பேன்? பவுடர் கீழ பூசிக்கின தலையில வாரிக்கின ஒரு குஜாலா இருந்திருப்பேன். யோ, அவ்வளவு கூட பேருச்சு உனக்கு. வேற வழியே இல்ல, இருக்கிற கரவ மாடு காம்பெல்லாம்
அடிச்சு துப்பிட வேண்டியதுதான். டேய் லட்சுமிடா, எச்ச பண்ண கூடாது, பாவம்டா. எச்சரிக்கை பண்றோம். இதுக்கு மேல யாராகணுமா நடந்தா காரியத்துல இறங்கிடுவோம். கவனமா இருந்துக்க. வாங்கடா. என்னடா இது? ஆசையை உண்டாக்கிட்டு அதிர்ச்சியும் கொடுத்துட்டு போறானுங்க. கரவமாடா காதலா? அப்பா, யாரா வச்சதே? ஆஹா, சாபாஷ், கிழிஞ்சது போ. ஏன் சார் டியூட்டில இருக்கிறவங்கள டூயட் பாட்ட ரசிக்க கூட்டிட்டு வந்தேன். தொகையராவ முடிச்சான்னா தொட்டு போடுவான் சார். பையன் விண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கான். லபக்கன் பாஞ்சு குபீரவனை பிடிங்க. வாங்க வாங்க. ஏன் சார் வந்தது வந்தீங்க, கொஞ்சம் half an hour லேட்டா வந்துட கூடாது? இதுக்கு தொகையராவை முடிச்சிருப்பனே. அப்புறம் என்ன உட்கார்ந்து கேட்டு போவான்? உங்களோட பெரிய ரோதனையா போச்சு சார். நாம என்ன கச்சேரி கேட்க வந்தோம் சார்? இங்க வேற கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு. இவனை இப்படியே விட்டு வச்சீங்க, தொட்டில் போட்டு தாலாட்டு பாட ஆரம்பிச்சு விடுவான். பாத்தீங்களா, காவல் அதிகாரி எழுத்தாப்பிலேயே கைய பிடிக்கிறான். ஏமா கைய விடுமா, அவனுக்கு தான் வெக்கம் இல்ல, உனக்கு கூடவா இல்ல? சார், இவங்களை பிடிச்சு முதல்ல லாக்கப்ல போடுங்க. அப்ப மத்தத லாக்கப்ல வச்சுக்கலாம். லாக்கப்ல குழந்தை பிறந்தா கிருஷ்ணன் பேர் வைக்கவா? தனித்தனி லாக்கப்ல போடுங்க சார். இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலையும் நடக்காது. இப்படி தட்டி தட்டியே இங்க ஓட்டை ஆயிட போகுது. போமா, போய் வண்டியில முன்னால ஏறு. தம்பி, நீ பின்னால ஏறு.